ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடு யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஓட்டா ஒக்கட்சு என்ன பண்ணியிருப்பான், நம்ம ஈட்டாட்டோரியை வந்து மறக்கையாக பண்ணியிருப்பான். அதோடு தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே நோயா கூட சோஹோ வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். இங்கே நோயா, தம்பி நீ என்ன தான் வித்தை கட்டினாலும் சரி, என்ன தான் குட்டிக்காரணம் போட்டு உன் பிளட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் சரி, உன்னால் என்னை தடுக்கவே முடியாது, இன்னைக்கு நீ காலிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம சோயானால் ஒன்றுமே பண்ண முடியல. சடனாக அவனே எதிர்பார்க்காத நேரத்தில் விளாலே விட்டு கிண்டுன்னு கிண்டி வெளியே எடுத்துடுறான். எடுத்த உடனே ஒரு டைலாக்கு, நான் தான் சொன்னல, நான் பார்த்ததுலே நீ தான் ப்ளட் விஷன் டெக்னிக்கை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாள், ஆனாலையும் இந்த நோயா முன்னாடி, அதாவது நோயா முன்னாடி நீ எல்லாம் டம்மி பீஸு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை போட்டு, நீ இதோட செத்தலை அப்படின்னு சொல்லிட்டுருக்க, நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்ல. ஆமாம், கேள்விப்பட்டேன், நீ உன் பிரதரோட ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினச்சிட்ருக்குல்ல, ஆனால் உன் பிரதர் உன்னை விட வீக்கு கிடையாது, இருந்தாலையும் நானும் என் பிரதரோட வீக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு நம்ம சோஹோ வந்து என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக அவனுடைய ப்ளட் ஃபியூஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணால் பயங்கரமாக ப்ளட் ஃபியூஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கே ஆச்சரியமாகுது. என்னடா எவ்வளோ பெரிய ப்ளட் இருக்குது, ப்ளட்டே இவ்வளோ லாஸாக இருக்குது, இவன்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து ஒரு பாதி சிக்குகாமி, இவன் பாதி மனுஷன். அதனால தான் இவனுக்கு இந்த ஹைப்ரிட் டெக்னிக் வந்து ஓனாகவே கிடச்சிருக்கு. இதனால் நம்ம நோயாவை பயங்கரமாக வந்து கீழே தள்ளிட்டு அவங்களால முடியல. அந்த டைமில் நம்ம ஒக்கட்சு தூக்கிட்டு வரோம். யாரை? நம்ம ஹீரோவை. நோயா சினின், நீ தானே இட்டாட்டோரியை கொல்லணும்னு சொன்னேன், கொன்னுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கொல்ல வந்தவனை நீ ஏன்டா கொல்ல வந்த, அதுக்காகவே நான் உன்னை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நோயாசினியை பயங்கரமாக அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிடலாம். இவன் சொல்கிறான், நீ மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி. நான் மனுஷன் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. என்னடா ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் அவனுக்கு திரும்பவும் முழிப்பு வருது. இது எல்லாத்தையுமே சுகுணாவும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு. சடனாக அங்கேருந்து மூவ் பண்ணி ஒரு இடத்த கட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். அங்கே என்னடா ஐயோ நான் செத்துட்டு நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஒக்கட்சு இருக்கார். அவனை பார்த்து ஷாக் ஆகிறான். நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்ல, ஏப்பா நீ எழுதிட்டியா, நல்ல வேலை நீ கூட செத்துக்கித்து போயிட்டியாங்க அப்படின்னு நினச்சேன். நீ தான்டா கொன்ன, இப்போ ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் தெரியாமல் பேந்த முழிக்க, இல்லை நான் உன்னை கொல்ற மாதிரி நடிக்கிறத வேண்டியதாயிருச்சு. நான் அது நடிச்சியா, ஆற்றுலேயே அம்பை விட்டு கிண்டுன்னு கிண்டுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போது நடிச்சுன்னு சொல்கிறேன். ஆமாம்பா, செப்டம்பர், அதாவது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன் மாஸ்டர் கோச்சோ செப்டம்பர் மாதம் என்னை வந்து சந்திச்சுட்டு ஒருவேளை நான் இருக்கணும் இல்லையோ, ஒருவேளை நான் இல்லாத போனேன்னா நான் வந்து இட்டாட்டோரியை காப்பாற்றணும்னு வாக்கு கொடுத்துருக்க. அவன் ரொம்ப திறமையான பையன், அவனையே மீறி சுகுணா அவனுக்கு வெளியே வந்துடுவாங்க, வந்தானா இவனை எல்லோரும் கொல்ல சொல்லுவாங்க, அதுக்கு நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் கோச்சை தான் சொல்லியிருப்பான். இதை நினச்ச உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். அப்படியா சொன்னார் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். சரி, எப்படி என்னை உயிர் பொழைக்க வச்சிங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் தெரியுமேப்பா, ஏற்கனவே நீ செத்து பொழைச்சவன் தானே, அதாவது கேர்ஸ் ரிவர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உன்னை பொழைக்க வச்சேன். நான் குத்தும்போதே அந்த கேர்ஸ் ரிவர்ஸ் டெக்னிக் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜியை உன் ஆர்ட்டுக்குள்ளே நான் செலுத்தி அது உடனே இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகிற மாதிரி தான் நான் செஞ்சேன். இதனால் நீ செகண்ட் டைம் நீ செத்து பொழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம புச்சிக்கோரை வந்துட்டு இட்டாட்டோரி அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து போ, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இட்டாட்டோரி இங்கே பாரு, என் கண்ணை பாரு, அந்த சண்டைக்கு அப்புறம் நீ வரவே இல்லை தெரியுமா, எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தெரியுமா, அதனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே பேரியரெல்லாம் வீக் ஆகிருச்சு, ஒழுங்காக ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு வா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. எதுக்காக?
ஆமாம், நான் என் கையால் எத்தனை பேரை கொண்டிருக்கேன் தெரியுமா? அதுவும் சாதாரண மக்களை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் கொண்டிருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும். அதுக்கு நான் தான் காரணம் தெரியுமில்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் நீ தான் காரணம். ஆனால் நீ எப்போ காரணமான தெரியுமா? எப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிட்டியோ அப்போ தான், உன்னால் முடியாதுன்னு சொல்லி எப்போ விட்டியோ அப்போ தான் நீ காரணமான. இப்போவும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் நம்ம ஒர்க்கவுட்ஸ் பார்த்துட்டு, இப்போ என்ன தான் பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, அங்கே காமோ ஏதோ பிளான் பண்ணிட்டான். இப்போ கேம்லிங் கேம் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். இதனால் நிறைய பேருக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. அதனால் நீ ஜுஜுட்சு ஹைஸ்கூலுக்கு உடனே வந்தாகணும். வந்துட்டு தென்கனை பார்த்தே ஆகணும். இந்த காமோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் வரேன், ஆனால் நான் ஒரு கண்டிஷன். இங்கே பாரு, நான் லாஸ்ட்டாக வந்து சுகுணாவாக மாறும்போது அவன் உன்னை எதுக்கோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால நான் வந்தேன்னா ரொம்ப பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி தென்கனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, தென்கன் இருக்கிறது ஒரு 1000 கதவுகள் கொண்ட ஒரு பாதுகாப்பான இடத்துல. அந்த கதவில் ஏதாவது 4 கதவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நம்ம சோ வந்து எனக்கு தெரியும், நான் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வந்து பார்த்தா இங்கே மாகி உக்காந்துட்ருக்கா குத்துக்கல்லாட்டம். அடி நீ செத்துட்டலன்னு நினச்சேன், நீ இன்னும் உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கவுட்ஸுக்கு. என்னப்பா, நான் ரொம்ப அடிபட்டு சாகிற நிலமையில தான் இருந்தேன், ஆனால் சாகலை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சரி தென்கனை போய் பார்க்கணும், அதே போல் ஸ்டார் அரௌண்டுக்குள்ளே போகணும், அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம சோகோ வந்து சொல்கிறேன், இங்கே பாருங்கள் எனக்கு தெரியும் இதில் மொத்தம் 6 வகையான இடங்கள் இருக்குது. இந்த 6 வகையான இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்னுடைய பிரதர்க்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மாகியை ஆச்சரியப்பட்டு, யாரா இந்த பையன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கான் அப்படின்னு திரும்பி பார்க்க, இவன் சொல்கிறான், இவன் தான் என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வேண்டிய ஒரே சந்தோஷம். அதே போல் அவன் நினச்ச மாதிரியே எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொருக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு உடனே உள்ள லிஃப்ட் வழியாக போகிறாங்க. இது எப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார் பிளாஸ்மா காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இதுவாக இன்னும் ரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாகிக்கிட்ட கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, இது 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைப்பா, பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே இங்கே தென்கன் இருக்காரா அப்படின்னு பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. இது வந்துட்டோம், ஆனால் அவர் நம்மளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு போல். அவர் பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் அவரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அவர் எப்போவுமே நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு போகும்போது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் போகலான்றதுக்குள்ளே அதுக்குள்ளே அவசியம் என்ன? ஜெனினுடைய வாரிசு, அது மட்டும் இல்லாமல் சுகுணாவுடைய வெசிலே அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, உண்மையிலேயே தென்கன் இவர் தானா என்ன ஏதுன்றது அடுத்தடுத்த எபிசோடில் போகும். அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். நான் கண்டிப்பாக போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.